எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே இயேசு என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, உலகத்திலே அவர் வந்து எந்த மனுஷனை என்று சொல்லும்போது பாருங்க, எப்பேற்பட்ட நாம் பாவிகளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட அக்கிரமக்காரர்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட துரோகிகளாக இருந்தாலும் யாவரையும் மன்னிக்க இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவர் உலகத்திலே வெளிச்சமாய் அவர் வந்தார். உலகத்திலே எல்லா மனுஷனுக்கும் வெளிச்சம் கொடுக்கவே அவர் இந்த பூமிக்கு வந்தார். பிரியமானவர்களே, காரணம் என்ன? உலகத்திலே வெளிச்சம் இல்லையா? நிச்சயமா இல்லை. பாவ இருள் ஒவ்வொரு மனிதனையும் முழுகி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருள் காணப்படுகிறது. ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா வியாதி என்ற இருள் அவர்களை மூடிக்கொண்டிருக்கும். எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போய் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பண்ணி எவ்வளவோ பணத்தை செலவழித்து அதிகமாய் எங்கெங்கேயோ புறப்பட்டு போவாங்க. ஆனாலும் இன்னும் கூட சில ஆட்களுக்கு சுகமே கிடைக்கவில்லை. சிலரை பார்த்தீங்கன்னா பலவிதமான தீய பழக்கங்கள், அந்த பழக்கத்திலிருந்து விடுதலையே ஆக முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இருள், பாவத்தின் இருள் அவர்களை மூடிக்கொண்டிருக்கிறது. அதனால தான் இயேசு சொன்னார், உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் நான் வந்தேன். எப்பேற்பட்ட மனிதனும், நான் ஒருவேளை இந்த மனுஷன் குடிகாரன் மாற மாட்டார், இவர் இப்படிப்பட்ட பழக்கத்தில் இருக்கிறார், நாம் நம்புவோம். காரணம் நமக்கு அதுதான் தெரியும். அவர் குடிக்கிறார், அவர் போதை சாப்பிடுகிறார், அல்லது தீய பழக்கத்தில் ஈடுபடுகிறார், அல்லது அவர் எந்த வேலைக்கும் போகாத ஒரு சோம்பேறியாக இருக்கிறார். என் வீட்டில் தரித்திரம், எத்தனையோ வருஷங்களாய் என் வீட்டில் கடன் பிரச்சனை, வேதனைகள், மாறவே முடியல, நாம் நினைத்து அழுது புலம்பின நாட்கள் உண்டு. பிரியமானவர்களே, அதனால தான் இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு சொல்லுகிற வார்த்தை அதுதான், நான் உலகத்திற்கு வெளிச்சமாய் வந்தேன். ஒரு வீட்டுக்குள்ளே இருள் காணப்படும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு வெளிச்சத்தை, ஒரு மெழுகுவர்த்தியை நாம் ஏற்றி அல்லது விளக்கை ஏற்றி நாம் வைப்போமானால் அந்த இருளெல்லாம் வெளியே போய்விடும். அந்த இருளெல்லாம் அங்கு இருக்காது. காரணம், அந்த வெளிச்சம் அந்த இருளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக நீக்கி போட்டுவிட்டு கடைசியில் அந்த வெளிச்சம் என்ன பண்ணும்? அந்த வீட்டை பிரகாசிக்கும். அந்த வீட்டில் நாம் சரியாக வேலை செய்ய முடியும். இருட்டில் நாம் எந்த வேலையை செய்ய முடியாது. அந்த இருள் நம் வீட்டுக்குள்ளே இருந்தால் நாம் நடப்பதே என்ன, எப்படி